ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் பொங்கல் முடிஞ்சு பார்த்துக்கிடுங்க. எல்லார் வீட்லேயும் இந்த மஞ்சள் பூசணி இருக்கும் பார்த்துக்கிடுங்க. எல்லார் வீட்லேயும் இது இருக்கும் கண்டிப்பாக. இப்போ இதை வச்சு தான் ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். இதை தோலெலாம் சீவிட்டு நல்லா கழுவிட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை குக்கரில் சேர்த்துக்கிடணும். சேர்த்துட்டு அது மூழ்கிற அளவுக்கு மட்டும்தான் தண்ணி சேர்க்கணும், ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கடலைப்பருப்பை ஒரு 1/4 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துட்டு ஒரு 10 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டு மூடி வச்சு ஒரு விசில் மட்டும்தான் வைக்கணும். ஏன்னா ரொம்ப வைக்கக்கூடாது, இது சீக்கிரமாகவே வெந்துடும். இல்லைனா கூட விசில் வைக்கும்போது குழஞ்சி போயிடும் பார்த்துக்கிடுங்க. அதனால் ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு நம்ம இப்போ இதை இறக்கிடணும். கேஸ் ரிலீஸ் ஆன பிறகு ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணி பார்க்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா வெந்து வந்திருக்கு. கொஞ்சம் தண்ணி அதிகமாக தெரியுது. அதனால் நான் கொஞ்சம் இந்த தண்ணியை கொஞ்சம் வற்ற விட போகிறேன். ஏன்னா இதை நான் ஒரு கூட்டி மாதிரி தான் செய்ய போகிறேன். அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிடுங்க. தேவையான அளவு பார்த்து போடணும், நிறைய போட்டுறக்கூடாது. இப்போ இதை கொஞ்சமாக இது கூட கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்து இதை நான் வற்ற விட போகிறேன். அதாவது கொஞ்சமாக தண்ணியை வற்ற விட போகிறேன். ஏன்னா தண்ணி அதிகமாக இருக்குது பார்த்திங்களா, அதனால். இப்போது திரும்ப இந்த பக்கத்தில் கடுகு தாளிச்சிருவோம். கடுகு போட்டாச்சு பார்த்துக்கிடுங்க. இது கூட ஒரு பெரிய வெங்காயம், 4 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் வெள்ளைப்பூண்டு எடுத்துருக்கேன். இப்போ ஜீரகம் போட்டு அதையும் பொரிஞ்சிட்டு பார்த்துக்கிடுங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் தீயை விட்டுறக்கூடாது. அதுக்கப்புறம் வெங்காயம், அப்புறம் நம்ம இந்த வெள்ளைப்பூடு வந்து தட்டி போட்டால் நல்லாயிருக்கும். நான் தட்டி போடலை, கீறி போட்டிருக்கேன் பார்த்துக்கிடுங்க. நீங்கள் தட்டி போடுங்க, இதோட மணமாக இருக்கும். இப்போ வரமிளகாயும் உள்ளே சேர்த்தாச்சு. அப்புறமா கருவேப்பில் போட்டு நல்லா வதக்கி விடணும் பார்த்துக்கிடுங்க. ரொம்ப தீயை விட்டுறக்கூடாது. கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றினா நல்லாயிருக்கும் இந்த கூட்டுக்கு. இப்போ நம்ம இந்த பக்கத்தில் உள்ள இந்த பூசணிக்காவை எடுத்து இது கூட சேர்த்துறணும் பார்த்துக்கிடுங்க. நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இதை நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்தது. ஏன்னா பூசணிக்காயில் கொஞ்சம் இனிப்பு அதிகமாக இருக்கா. இப்போ நம்ம காரமும் இந்த வரமிளகாய் கொஞ்சம் காரமாக தான் இருந்தது. நல்லா இருந்தது. இனிப்பும் உரைப்பும் சேர்ந்து பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இதை பார்க்கும்போதே சாப்பிடணுன்னு இருந்தது. ஆனால் நல்லா இருந்துங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருந்து. இப்போ கொஞ்சம் லைட்டாக அதுக்கு கூட்டு மாதிரி வரணுங்கன்னு கொஞ்சம் வற்ற விட்டுருக்கேன். இப்போ கடைசியில் தேங்காய் போட்டு இறக்கிறணும். அவ்வளோதாங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் என்ன நன்மைகள் இருக்குன்னா, விட்டமின் சி அதிகமாக இருக்குது பார்த்துக்கிடுங்க. அதனால் இதை நம்ம டெய்லியும் ஜூஸாக எடுத்துகிட்டு வரும்போது நம்மளுக்கு உடலில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக கிடைக்கி. அப்புறம் சிறுநீரில் கல் இருக்கவங்க, அப்புறம் பித்தப்பையில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் டெய்லி 1 மாதத்துக்கு மஞ்சள் பூசணி உங்களுக்கு கிடைச்சினாலும் அதை ஜூஸ் ஆக்கி காலையில், மத்தியானம், நைட்டுன்னு சொல்லி 1 மாதத்துக்கு நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா அவங்களுக்கு பித்தப்பையில் இருக்க பிரச்சனையும் சரியாயிரும், கல்லும் சரியாயிரும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.